ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிளான்ட்ஸ்க்கு நான் என்ன வந்து நான் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்பேன்னா, இந்த அரிசி கழுவுன தண்ணி, இந்த சாதம் வந்து கொஞ்சம் மீந்து போயிடுச்சிங்க. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே தண்ணியில் இது பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம கரைச்சி நம்ம வந்து இந்த சாதத்தோடு கரைச்சி நம்ம அப்படியே செடிக்கு கொடுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் கரைச்சாச்சுங்க. இது நல்லா போட்டு கரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேங்க. இது நல்லா கரைச்சி நம்ம இந்த சாதத்தோடைய இந்த தண்ணியை நம்ம கொடுத்துடலாம். இது கரைச்ச உடனே நம்ம இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் இது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு ஊற்றலாங்க. பாருங்கள், இந்த பாட் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம இந்த கஞ்சி தண்ணி நம்ம ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த சத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த வேரை சுற்றி எல்லாத்துலேயும் எல்லா பாட்டுக்கும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம். பாருங்க, இந்த மரத்துக்கெலாம் ரொம்ப மரம் வைக்க வச்சுருக்கிறதுனால தண்ணி ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. நம்ம 2 days இருந்தாலும் நம்ம வந்து அது காயவே காயாது செடி. இது வந்து பாரத் பிளாஸ் செடிங்க. இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. ஆனால் வந்து சின்ன சின்னதாக ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக காய்க்குது. சத்து இல்லை பொழுகுது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இந்த காய்கறி தூள் தாங்க நான் போட போகிறேன். ஏற்கனவே இங்கே போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். இங்கே போடலான்ட்டு இருக்கேங்க. இந்த ரூட் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டு நம்ம இந்த மாதிரி காய்கறி தூள் போடுறதுனால இந்த ரூட் வந்து நம்ம ப்ரூனிங் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சின்னதாகவே வளர்த்துக்கலாம். இது 2 வாட்டி நான் வந்து இதில் மண்ணை நோண்டி இந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதே பாட்டிலே நான் வச்சுருக்கேன். நான் வேறு பாட்டில் சேஞ்ச் பண்ண மாட்டேன், இதே பாட்டிலே தான் வச்சுருப்பேன். இது நல்லா ஃபுல்லாக ரூட் ஆகிடுச்சிங்க. அதனால் கொஞ்சம் நோண்ட முடியல. அதனால் இது பாதி தான் கொஞ்சம் தான் நோண்டியிருக்கேன். இதிலே இதிலே வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு நான் மூட போகிறேன். பாருங்கள், வெஜிடபிள் வேஸ்ட் போட்டேன். நம்ம அப்படியே மூடிடலாம். இது சீக்கிரமாக மக்கிடுங்க. ஒரு 10 daysலேயே மக்கிடும். இதை அப்படியே நான் இதை போட்டு நான் எதனா மூடிடுவேங்க. ஏன்னா நாய் வந்து இது வந்து கலரி பார்க்கும். இது வந்து மல்பெரி பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட்ஸுக்கும் வந்து இதுவே சத்தே இல்லை. அதனால இதுக்கும் போட்டுக்கலாம். இதில் போடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இது பாட்டிங் பண்ணலேருந்து இதுக்கு நான் போடவே இல்லை மல்பெரி பிளான்ட்டுக்கு. அதனால் இதுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டுலான் இருக்கேன். இந்த பிளான்ட்ஸ்க்கும் கொஞ்சம் போட்டு மூடிடலாங்க. நம்ம பீன்ஸ் இந்த மாதிரி போடுறதால இந்த பீன்ஸ் விதையை நம்ம முத்தி இருந்தால் இதுலேருந்து நம்ம பிளான்ட்ஸ் கிடைக்குங்க. நம்ம அதையே ஒரு பிளான்ட்ஸாக நம்ம வச்சிடலாம், வேறு பாட்டில் டர்ன் பண்ணிடலாம். பாருங்க, இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இது நான் சீட்லிங்ஸ் பிளான்ட் தான் நான் வாங்கினேன். ஆனால் நான் வாங்கி 2 years வரைக்கும் இது ஃப்ளவரே வரலைங்க. நான் டெய்லியும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு துளிர் வரும்போதும் இது வந்து ஃப்ளவரான்னு டெய்லியும் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் பாருங்கள், ஆனால் வந்து எனக்கு மனசு கஷ்டம்ன்ட்டு வர்றப்போ பாருங்கள், இது பூத்துருக்கு பாருங்கள். இது பார்த்தோன்னே ரொம்ப எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து மனுஷங்க கூட நம்ம மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த பிளான்ட்ஸ் நம்ம மனசை புரிஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு கஷ்டம்ன்ட்டு வரப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எதனா ஃப்ளவர் வச்சு நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்ம பிளான்ட்ஸ் வளர்த்தணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்ன தான் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தாலும் இந்த செடிக்கிட்ட வந்தாலே நம்ம கஷ்டம் மொத்தம் நம்ம போயிடுங்க. இந்த செடி நமக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த செடி தாங்க நம்மளை அதிலேருந்து காப்பாற்றுறது. நம்ம நிறைய பேர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்லாம் வராங்க. இந்த மாதிரி செடிங்கெலாம் வளர்த்தோன்னா எனக்கு எந்த ஹார்ட் ப்ராப்ளமும் வராது. நம்ம ஹெல்த்தியான லைஃப் வாழலாங்க. இது பாருங்கள், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்ங்க. இது வந்து NPK, இது வந்து சூப்பர் க்ரோ, இது வந்து சாயில் பூஸ்டர். இதெல்லாம் எங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன்னா BDO ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த BDO ஆஃபீஸில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர், ஒன்று வந்து ஹார்டிகல்ச்சர் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அசோஸ்பெரியம், ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ்லாம் கொடுக்குறாங்க. கம்மி மானிய விலையில் கொடுக்குறாங்க. இந்த ஹார்டிகல்ச்சரில் நம்ம வந்து விவசாய சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வாங்க முடியும். நான் வந்து விவசாய சர்டிஃபிகேட் வச்சு நான் இதை வாங்கினேன். அதுவும் கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இலைலாம் இருக்கா, பூச்சி வர்றது இல்லைங்க. இலைலாம் வந்து ட்ரை ஆகுதுல்ல, அதுக்கெலாம் நான் வந்து வெட்டிசீலியம், பிரவியா பிரேசியான்ட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணலை.
இந்த மருந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. போன வாரம் வந்து நான் இந்த சாயில் பூஸ்டர் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே வர மாதிரி தான் இருக்குது. நான் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. எப்பவும் வர மாதிரி தான் இருக்குது. இது என்பிகே இது வந்து நம்ம வந்து நான் எப்போ டைம் இருக்கோ நான் இதை யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் சூப்பர் க்ரோ. ஆனால் எப்படி இதுவும் சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் தாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல. நான் போன வாரம் இது ஊற்றுனேன். ஆனால் அப்படியே தான் எனக்கு வளருது. நான் இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம டைம் விட்டால் தான் தெரியும். நான் வந்து கஞ்சி தண்ணியும் ஊற்றுவேன், இந்த காய்கறி தோலும் நான் போடுவேன். அதனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஊற்றிட்டு நான் எப்படி வருதுன்ட்டு நான் சொல்கிறேன். அந்த ஒரு வாரம் ஒன்று ஒன்று ஊற்றலாம். இந்த போன வாரம் இது ஊற்றணும்னா இந்த வாரம் இதை ஊற்றலாம். இப்போ கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் 2 3 நாள் கழித்து இதை ஊற்றலாம். இதை ஊற்றிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க.